தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் தமிழ் கட்சியிலிருந்து ராஜு பேசுறேன். இன்றைய அரசியலில் பெண்கள் பாதுகாப்பு என்பது ஒரு பொதுவான வார்த்தையாக மாறிவிட்டது. எந்த மேடையில் பேசினாலும் இந்த வார்த்தைகள் கட்டாயம் இடம்பெறும். பாதுகாப்பு என்றால் என்ன? பெண்களை பாதுகாப்பது என்பது அவர்களுக்காக கோபம் கொண்டு பேசுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது, அவர்களை சமமாக பார்ப்பது, அவர்களுக்கு உரிய இடமும் உரிமையும் கொடுப்பது. இதுதான் உண்மையான பெண்கள் பாதுகாப்பு. அதனை வாயளவில் சொல்லாமல் நாம் தமிழர் கட்சி செயலளவில் செய்து காட்டியுள்ளது. இங்கேதான் பெரிய வித்தியாசம் தெரிகிறது. 117 பெண்களும் 117 ஆண்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளார்கள். இது வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல, இது ஒரு அரசியல் நிலைப்பாடு. பெண்கள் பங்கேற்பது மிகவும் முக்கியம். அவர்கள் முடிவெடுக்க வேண்டும், அவர்கள் தலைமையேற்க வேண்டும். இந்த எண்ணமே உண்மையான பாதுகாப்பு. வார்த்தையை விட செயல் முக்கியம். பெண்கள் பாதுகாப்பு என்பது சொல்லும் முறையால் வராது. அது வருவது சமமான வாய்ப்புகள் மூலம். அரசியலில் பெண்களுக்கு இடம் கொடுப்பதால் சமூகத்தில் அவர்களுக்கு மரியாதையை உருவாக்கலாம். ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்கிறது நாம் தமிழர் கட்சி. அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்கிறார், என் வீட்டு பிள்ளையை தொட்டால் அவன் நெஞ்சில் பாயும் தோட்டா என்கிறார். என் பிள்ளைகளை தொட்டா அவன் நெஞ்சில பாயும் ஒரு தோட்டா. ஆக நாம் தேர்வு செய்ய வேண்டியது பெண்ணுரிமை, பெண்ணியம், பெண் பாதுகாப்பு என்று வெறும் வாயால் பேசும் அரசியலா, இல்லை செயலால் நிரூபிக்கும் அரசியலா? தயங்காதீர்கள். வார்த்தைகளை விட செயல்களை பாருங்கள். அப்போதுதான் உண்மையான மாற்றம் வரும்.